ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹரிஸ் குட்டி சேனலில் இருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பேர் வந்து பொரிகடலை குருமா. அதை பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு தேங்காய், ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பூடு, புதினா, மல்லி, இது கூட கொஞ்சோண்டு பொரிகடலை சேர்த்துக்கோங்க. பொரிகடலை தான் அங்கே மெயின். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து நம்ம வாசத்துக்காண்டி வைக்கிறோம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். இந்த குருமா செய்கிறதுக்கு நான் எங்கள் வீட்டில் இருந்த காய்கறியில் சேர்த்ததுங்க. அந்த காய்கறி என்ன, பீன்ஸு, பட்டர் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நல்லா குக்கரில் வதக்கிடுவோங்க. இதை சட்டியிலையும் செய்யலாம். சட்டியில் செஞ்சால் கொஞ்சம் வதக்க கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் நான் குக்கரில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் நான் வீட்டில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்பேன். அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கணும், அதிலே காரம் இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் போதும். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் வைங்க. 2 விசில் வச்சு முடிச்சுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பொரிகடலை குருமா ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.